ராகி மாவோட ரவை தயிர்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட கூடவே பார்த்திங்கன்னா ரவை, அதுவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தயிர் பத்தாது, அதனால் நம்ம அடுத்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், கொஞ்சமாகவே தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா கெட்டியாகவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணனால ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த மாவு அப்படியே ஊறட்டும். சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கூடவே 2 வரமிளகாயும் ஒரு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக புளியை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா தாளித்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சிம்பிளாக பண்ணக்கூடிய வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து போட்டாச்சு. சட்னி ரெடி ஆகியாச்சு. இந்த டிஃபனுக்கு நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காய் சேர்க்க போகிறோம். ஒரு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்தனால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்கணும். கூடவே நம்ம கேரட்டையும் துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் பசலைக்கீரை ஆட் பண்ணுறேன். பசலைக்கீரையை வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்துக்கிறேன். பசலைக்கீரைக்கு பதிலாக வேணுங்கிறவங்க முருங்கைக்கீரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கீரையை ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ மாவு ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் திக்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச இன்க்ரீடியன்ஸை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. எங்களுக்கு தண்ணி தேவைப்படலை. இதை வதக்கினதுக்கப்புறம் அதை போட்ட இன்க்ரீடியன்ஸை எங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு சரியாக தான் இருக்குது. தோசை தவாவில் அப்படியே மாவு எடுத்து எவ்வளோ இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ராகி மாவுங்கிறதுனால 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, பசலைக்கீரையோட டேஸ்ட்டு, தாளித்து கொட்டின அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு டேஸ்ட்டோட வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.